நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அனிமேஷன் உங்கள் மொபைலில் உருவாக்கணுமா? அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் கைன்மாஸ்டர். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்றது வேணுமான்னு கமெண்ட். நண்பர்களே, நீங்கள் இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 16:9, 9:16, 1:1 இருக்கும். 16:9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோவில் பார்க்குறீங்களா, அது 9:16 அப்படின்றது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த டிக்டாக் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9:16. நம்ம 16:9 தான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் இந்த மீடியா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு கொஞ்சம் தூரம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இதை செலக்ட் இப்படி கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது தான். இந்த ஹேண்ட் ரைட்டிங் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷேப்ஸுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கான கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறது. இதில் கடைசியாக ஒரு புள்ளி மாதிரி இது பார்த்திங்களா, அதோட சைஸ், அந்த நீங்கள் எடுக்கிற அந்த ஷேப் எவ்வளோ சைஸில் இருக்குன்றதுக்காகுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இது இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே சில ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒப்பாசிட்டி, ரொட்டேட் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி நண்பர்களே, நம்ம இப்போ ஹேண்ட் ரைட்டிங் டூல் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை நான் செலக்ட் பண்ண தப்பு அப்படின்னா அது இது அப்படியே கிளிக் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட்டில் பாருங்கள், டெலீட் கொடுத்திங்கன்னா போயிடும். சரி நண்பர்களே, ஓகே. இப்போ நான் புதுசாக மறுபடியும் லேயரில் போய்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் டூல் எடுத்துக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் டூல் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வரையக்கூடிய ஷேப் பார்த்திங்கன்னா இந்த சதுரம் தான். சரி, எடுத்துக்கிட்டேன். அதுக்கான கலர் ரெட் கலரே இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய சைஸு இதில் பாருங்கள், நிறைய சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டாவதாக இருக்கிற சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த விரலை பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு பாருங்கள், சூப்பரான சதுரம் ஷேப் நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா கிடச்சிருச்சு. இதை டிக் கொடுத்துட்டு இது ஸ்க்ரீனில் எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்குறது சூப்பராக இருக்குது இல்லையா? ஓகே. இதுக்கு அனிமேஷன் கொடுக்கலாங்களா? பாருங்கள், இது நம்ம ஷேப் வரைஞ்சிட்டோம். ரெண்டாவது இருக்கிற அனிமேஷனை கிளிக் பண்ணி இந்த இன் அனிமேஷனில் ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இதில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ட்ரா இன் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிக்கிறேன். அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ இன் அனிமேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது அவுட் அனிமேஷன் கொடுக்குறேன். அவுட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் அவுட் அனிமேஷன். இதுக்கு இரேஸ் இன் ஆர்டர் அப்படின்றத கொடுக்குறேங்க. அதே மாதிரி அதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா? ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்ததாக அதே அந்த லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேப் வரைய போகிறோம். அது என்ன அப்படின்னா வட்டத்தை தான் வரைய போகிறோம். அது ஹேண்ட் ரைட்டிங் உள்ளே போயிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சதுரம் வரைஞ்சோம், அதே மாதிரி வட்டம் வரையலாம். அதுக்கான கலரை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த மூணாவது இருக்கிற ப்ளூ கலருக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், மாற்றிக்கிறேன். இந்த சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு அதே மாதிரி ஸ்க்ரீனில் வச்சு ஒரு விரலில் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே ட்ரா பண்ணலாம். பாருங்கள், அழகான வட்டம் நமக்கு உருவாயிருச்சு. இதை அப்படியே கிளிக் கொடுத்துட்டு இப்போ இந்த இது எந்த இதுக்குள்ளே இருக்கணும், ஷேப்புக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க, ஒரு கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, பாருங்கள், அது வட்டத்துக்கு வெளியே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படின்னு. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் கொடுக்கலாம். இந்த இது முடிகிற இடத்துல இதை என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி தள்ளி வச்சுட்டு இதுக்கு இன் அனிமேஷன் கொடுக்கலாம். இன் அனிமேஷன் அதே தான், ட்ரா இன் ஆர்டர் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி ரொம்ப வேகமாக போகிறதுனால ஒரு 2 செகண்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இன் அனிமேஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். அவுட் அனிமேஷன் கொடுக்குறதுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணி அவுட் அனிமேஷனில் போய்ட்டு இரேஸ் இன் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதே டைமிங்கை ஒரு 2 செகண்ட் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சதுரம் வரைஞ்சி அதுக்கடுத்து வட்டம் வருது. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சதுரம் இருக்கிற கட்டத்தையும் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஹேண்ட் ரைட்டிங்
அது ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி.